கனடா புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி கரையை கடந்ததை தொடர்ந்து புதுச்சேரியில் லேசான சாரல் மழையுடன் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். புதுச்சேரி மாநிலத்தில் இந்த நடா புயலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நேற்று மாலை 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா நேற்று மாலை 7 மணிக்கே இந்த புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியான மரக்காணம் வரைக்கும் இந்த பகுதியில் முற்றிலுமாக மழை நின்று போயிருந்தது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் பலத்த சூறாவளி காற்று, அதே போல் பார்த்தீங்கன்னா கடலில் கொந்தளிப்பு தொடர்ந்து இருந்து வந்த நிலையில் தற்சமயம் இந்த நடா புயல் தற்சமயம் கரையை கடந்திருக்கு. இதனால் புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து இந்த கடல் சீற்றம் தொடர்ந்து காணப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா பலத்த காற்று வீசி லேசான மழை தற்சமயம் தூர தொடங்கி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா புதுச்சேரி மாநில எல்லை பகுதியில், அதே போல் தமிழக பகுதியில் தொடர்ந்து இந்த லேசான மழை, லேசான தூரலோட தொடர்ந்து மழை பெய்துட்டு இருக்கு. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் எந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம். அதே போல் தமிழக பகுதியில் 19 மீனவ கிராமங்கள் இருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தில் 19 மீனவ கிராமங்களில் பொம்மையார்பாளையம் பகுதியில் மற்றும் 3 வீடுகள் ஏற்கனவே கடல் அரிப்பு ஏற்பட்டு நேற்று ஏற்பட்ட கடல் சீற்றத்தில் 3 வீடுகள் சேதமடைஞ்சதாக நமக்கு மீனவர்கள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பொம்மையார்பாளையம் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த ஹரிதாஸ் என்பவரோட போட் பார்த்தீங்கன்னா தற்சமயம் கடல் அடிச்சிட்டு போனதா மீனவர்கள் ஒரு வேதனை தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து கடல் சீற்றமும் அதே போல பலத்த காற்றும் புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில் தொடர்ந்து வீச தொடங்கியிருக்கு.